காலை 8 மணி. மூர்த்தி வந்து விட்டான். அவனை வரவேற்ற நித்யா, வாங்க சார், பவானி எப்படி இருக்கிறாள்? குழந்தை நன்றாக இருக்கானா என்று கேட்டாள். நித்யா, நீங்கள் வாருங்கள், எல்லாம் விவரமாகச் சொல்லுகிறேன். இருவரும் அறையை பூட்டிக் கொண்டு காலை உணவிற்குச் சென்றனர். அப்பொழுது அவர்கள் அதிகம் பேசவில்லை. பிறகு ஓர் ஆட்டோ ஏற்பாடு செய்தான். அவர்கள் ஏறிக்கொண்டதும் இடத்தை குறிப்பிடவும் ஆட்டோ விரைந்தது. சிறிது நேரம் கழித்து ஒரு பெரிய கட்டிடத்தை அடைந்தது. வாசலில் பெரிய பெயர் பலகை, மாருதி ஹாஸ்பிடல் என்ற எழுத்துக்களுடன் தொங்கியது. சட்டென்று நித்யா மூர்த்தியை பார்க்கவும் அவன் ஒன்றுமே சொல்லாமல் ஆட்டோக்காரரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு அவளை உள்ளே அழைத்துச் சென்றான். குழப்பமாக இருந்த அவளிடம், நித்யா, குழந்தை பிறந்த பிறகு பவானிக்கு கொஞ்சம் உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. இந்த மருத்துவமனையில் நன்கு வைத்தியம் செய்வதாக என் பெங்களூரு நம்பர் ஒருவர் சொன்னதால் இங்கு வந்தேன். 2-3 நாட்கள் சிகிச்சை அளித்தனர். நேற்று நல்ல முன்னேற்றம் இருந்தது. நாளை மறுநாள் டிஸ்சார்ஜ் செய்து விடுவார்கள். அன்றைக்கே நான் பெங்களூருக்கு திரும்பி விடுவேன். அதனால்தான் உங்களை அழைத்து வரலாம் என்று நினைத்தேன். வாருங்கள் என்றான் மூர்த்தி. முன்பே சொல்லக்கூடாது, வெறுங்கையுடன் வருகிறேன் என்று குறைபட்ட நித்யாவிடம். அதனால் என்ன? நாமெல்லாம் ஒரு குடும்பம் மாதிரி என்று நீங்கள்தானே அன்று ரயிலில் சொன்னீர்கள் என்றான் மூர்த்தி. இந்தச் சமயோசிதமான பேச்சு அவளை மிகவும் கவர்ந்தது. மூர்த்தி அவளை விரைவாக பவானி இருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றான். அறை வசதியாக இருந்தது. குழந்தை தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்தது. பவானி சாய்ந்த வாக்கில் இருந்தாள். நித்யா உள்ளே நுழைந்தமும் சிரித்த முகத்துடன் கைகளைக் கூப்பி வாங்க வாங்க என்று வரவேற்றாள். பவானி, இப்படி இருக்கீங்க? எனக்கு முன்பே சொல்லியிருந்தால் என்னாலான உதவி செய்திருப்பேனே என்றாள் நித்யா. அதனால் என்ன, இந்த ஆசுபத்திரியில் வசதியும் கவனிப்பும் நன்றாகவே இருக்கிறது. 2 இடங்களை பார்ப்பதை விட்டுவிட்டு ஆஸ்பத்திரியில் உட்காருவானேன் என்றாள் பவானி. அண்ணன் தங்கை இருவருமே இனிமையான குணமும் பேச்சும் கொண்டவர்கள் என்று எண்ணிக்கொண்டாள் நித்யா. சுமார் 1 மணி நேரம் பவானியுடன் பேசினாள். பிறகு குழந்தையையும் கொஞ்சினாள். மூர்த்தி, பவானி, நாங்கள் புறப்படுகிறோம். நீ ஓய்வு எடு. மேலும் மருத்துவர்கள் வரும் நேரம் என்று நித்யாவை அழைத்துக் கொண்டு வரவேற்பறைக்கு வந்தான். அங்கு 2 நாற்காலிகளில் அவர்கள் அமர்ந்தனர். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருக்கலாம் நித்யா. அன்று நீங்கள் கேட்டதற்கு பதில் சொல்லுகிறேன் என்று மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தான் மூர்த்தி. கோயமுத்தூரில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர்கள் மூர்த்தியும் அவன் தங்கை பவானியும். மூர்த்தியின் தந்தை ஒரு கார் மெக்கானிக். அந்த ஊரில் பிரபலமாக விளங்கிய ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். ஓரளவு சுமாரான வருமானம். அவர் மனைவி ஒரு ரெடிமேட் ஆடைகள் கடையில் தையல் வேலை செய்தாள். மூர்த்திக்கு 10 வயது ஆகும் பொழுது அவன் தங்கை பவானிக்கு வயது 7. இருவரும் அருகில் உள்ள பள்ளியில் படித்து வந்தனர். மூர்த்தியின் அப்பாவிற்கு எப்படியாவது தன் மகன் ஓர் என்ஜினியர் ஆகஸ்ட் வேண்டும் என்ற கனவு. அதற்கேற்ப அவன் சிறு வயதிலேயே நன்றாக படித்தான். மேலும் சிறு சிறு மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் என்றாலும் செய்வான். பவானியும் நன்றாக படிப்பாள். ஆனாலும் அவளுக்கு தன் அண்ணனின் முன்னேற்றத்தில் அக்கறை அதிகம். இந்த சமயத்திலே திடீரென்று ஒருநாள் ஆடைகள் தைக்கும் பொழுது அவனுடைய தாய் மயங்கி விழுந்துவிட்டாள். வீட்டிற்கு அழைத்து வந்தனர். மருத்துவர் வந்து பார்த்தார். ஏதோ பெயர் தெரியாத வியாதியைச் சொன்னார். மருந்து கொடுத்தார். வைத்தியம் தொடங்கியது. 2 மாதங்களில் அவள் காலமானாள். மூர்த்தி ஓரளவு நிலைமையை புரிந்து கொண்டான். ஆனால் பவானி மிகவும் ஏங்கிவிட்டாள். அவர்களுடைய அப்பாவிற்கு கை ஒடிந்தார் போலிருந்தது. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உதவியுடன் வாழ்க்கை போராட்டத்தை தொடர்ந்தனர். பள்ளி படிப்பு முடிந்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றதால் பொறியியல் கல்லூரியில் சேர இடம் கிடைத்தது. உபகாரச் சம்பளமும் வந்தது. கடைசி வருட படிப்பு மீண்டும் ஒரு பேரிடி வயது. வாழ்க்கையில் பட்ட அடிகள் எல்லாம் சேர்ந்து அப்பாவின் ஆரோக்கியத்தை குலைத்தது. தொடர்ந்து வேலை செய்ய முடியாமல் வேலையிலிருந்து விலக நேர்ந்தது. பவானி அந்த வருடந்தான் பள்ளி இறுதி வகுப்பை முடித்திருந்தாள். குடும்ப நிலைமையை உத்தேசித்து பவானி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனாள். குடும்பம் ஒரு மாதிரி சமாளித்து வந்தது.
படிப்பை முடித்த மூர்த்திக்கு அவனுடைய பேராசிரியர் ஒருவரின் சிபாரிசின் பேரில் ஓர் எலக்ட்ரானிக் கம்பெனியில் வேலை கிடைத்தது. அவன் 2 மாதம் வேலை பார்ப்பதற்குள் தன்னுடைய கனவு நிறைவேறியது என்று திருப்தியுடன் அவர்களுடைய தந்தை இறந்துவிட்டார். சோதனை மேல் சோதனை. அண்ணனும் தங்கையும் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்தனர். அந்த சமயத்தில் அவனுடைய முதலாளி மூர்த்தியை அழைத்து, ஒரு சிறப்பு பயிற்சிக்காக உன்னை 3 மாதம் பெங்களூருக்கு அனுப்புகிறேன், கம்பெனி செலவிலேயே உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு என்றார். தங்கையை நன்றாக பார்த்து கொள்ளும்படி அக்கம் பக்கத்திலிருந்தவர்களை வேண்டி கேட்டுக்கொண்ட பிறகு மூர்த்தி பெங்களூரு சென்றான். ஆனால் பயிற்சி 4 மாதம் வரை இழுத்துவிட்டது. இடையில் ஓரிரு முறை அவன் ஊருக்கு வந்தான். தங்கியிடம் ஏதோ மாற்றம் தெரிந்தது. அவன் அவளை வற்புறுத்தியதின் பேரில் அருகாமையில் உள்ள வேறு ஓர் கம்பெனியில் வேலை பார்த்த இளைஞன் ஒருவனை நேசித்திருக்கிறாள். அது மட்டுமன்றி ஒரு நாள் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது என்று அறிந்து கொண்டான். முதலில் கோபம் அடைந்த மூர்த்தி, பிறகு, சரி பவானி, நடந்துவிட்டது, அவன் யார் என்று சொல். நான் விசாரித்து காதும் வைத்தாற்போல் கலியாணத்தை முடித்து விடுகிறேன் என்றான். அன்று மாலை அவனை பார்க்க போன மூர்த்திக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பையன் அன்று காலை மோட்டார் சைக்கிள் விபத்தில் அடிபட்டு ஆசுபத்திரியில் இருந்தான். ஆசுபத்திரியை அடைந்த பொழுது மருத்துவர்கள் அவன் இறந்துவிட்டதாக அறிவித்துவிட்டனர். அவசரமாக தங்கையை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு வந்தான். விஷயத்தை அறிந்த பவானி குமுறி அழுதாள். விபரீதம் நிகழ்ந்துவிட்டது. மூர்த்தியால் பிறரிடம் வாய்விட்டு கூறக்கூட முடியவில்லை. இறுதியில் மனத்தை தேற்றிக்கொண்டு ஒரு திடமான முடிவுக்கு வந்தான். அதை பவானியிடமும் விளக்கிக் கூறினான். அவள் சம்மதித்தாள். வேறு வழி. மறுநாள் காலை எழுந்ததும் முதலில் பவானி வேலையை ராஜினாமா செய்தாள். அதில் ஒன்றும் பிரச்சினையில்லை. பிறகு மூர்த்தி தன் கம்பெனிக்குச் சென்று தன் முதலாளியை பார்த்தான். அவரிடம் உண்மை காரணத்தை சொல்லவில்லை. சார், என்னால் இப்பொழுது ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நான் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்ட பிறகு அவன் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார். மூர்த்தியின் நல்ல குணத்தை பற்றி அவர் அறிந்தவர். அதனால் பயிற்சிக்கான செலவில் பாதியை மட்டும் திருப்பித் தருமாறு சொன்னார். தான் சேமித்து வைத்த பணத்திலிருந்து அதை அவன் செலுத்திவிட்டான். அவரிடம் விடைபெற்றுக் கொண்ட பிறகு அக்கம் பக்கத்திலிருந்தவளிடம் தனக்கு பெங்களூருவில் ஒரு பெரிய கம்பெனியில் நிறைய சம்பளத்தில் வேலை கிடைத்துவிட்டதால் பவானியை தனியாக விடாமல் கூடவே அழைத்துப் போய்விடப் போவதாக கூறினான். வீட்டை காலி செய்துவிட்டு பெங்களூருவுக்குச் சென்றனர். பெங்களூருவில் பயிற்சி காலத்தில் அவனுக்கு அறிமுகமான கேசவன் என்ற நண்பனுக்கு முன்கூட்டியே தங்கள் வரவை பற்றிச் சொல்லி ஒரு சிறு வீடு வாடகைக்கு பார்க்குமாறு சொன்னான். கேசவன் ஜெயநகரில் தன் வீட்டு மாடியிலேயே ஒரு சிறு போர்ஷன் காலியாயிருப்பதாக கூறி எப்பொழுது வேண்டுமானும் வரலாம் என்றான். எனவே மூர்த்தியும் பவானியும் அந்த வீட்டிற்கே நேரே சென்றுவிட்டனர். ஒரு வாரம் முயன்றபின் வேறு ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனியில் வேலை கிடைத்தது. சுமாரான சம்பளம். ஆனால் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதற்கிடையில் பவானியை ஒரு பெண் மருத்துவரிடம் அழைத்துச் சென்று பரிசோதித்ததில் பவானி 2 மாத கர்ப்பம் ஆகஸ்ட் இருக்கிறாள் என தெரிந்தது. எல்லாரிடமும் அவள் கணவன் ஒரு மோட்டார் விபத்தில் இறந்துவிட்டார் என்று கூறினான். அவள் பிரசவத்திற்கு ஏற்பாடு செய்ய கேசவனின் மனைவி ராதிகா மிகவும் உதவியாக இருந்தாள். கேசவன் தம்பதிக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருந்தது. மூர்த்தி வேலைக்குச் சென்று வருவதும் இடையிடையே பவானியை மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுவதுமாக நாட்கள் ஓடின. பவானியின் பேறு காலம் நெருங்கியது. ராதிகா, கேசவன் இவர்களுடைய உதவி இல்லாவிட்டால் மூர்த்தி திண்டாடியிருப்பான். நல்லபடியாக பவானிக்கு ஓர் ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தையையும் பவானியையும் கவனித்துக் கொள்ள ராதிகா ஒரு மிகவும் நல்ல பெண்மணியை ஏற்பாடு செய்து கொடுத்தாள். அடுத்த வீட்டிலிருந்த ஹரிராவும் அவ்வப்போது நலம் விசாரிப்பார். மிகவும் அன்பாக பழகுவார். குழந்தைக்கு 3 மாதங்கள் ஆன இந்த தருவாயில் பவானிக்கு உடலில் பலவித உபாதைகள் ஏற்பட்டன. அப்பொழுது கேசவன் மும்பையில் தனக்குத் தெரிந்த டாக்டர் ஒருவர் இருப்பதாக கூறி அவர் இந்த மாதிரி சிகிச்சைகளில் வல்லவர் என்றும் அவரிடம் பவானியை அனுப்பலாம் என்றும் யோசனை கூறினான். அதன்படியே அவர்கள் இந்தச் சமயத்தில் மும்பை வந்திருக்கின்றனர். கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிறது. மேலும் மருந்து மாத்திரைகள் கொடுத்திருக்கின்றனர் வைத்தியர்கள்.
எனவே நாளை மறுநாள் அண்ணனும் தங்கையும் பெங்களூருவுக்கு திரும்ப வேண்டும். சோதனைகளும் சோகமும் நிறைந்த மூர்த்தியின் குடும்பக் கதையை மூர்த்தி கூறி முடித்தான். நித்யாவின் முகத்தில் பலவிதமான உணர்ச்சிகள் புரண்டன. பிறகு, மிஸ்டர் மூர்த்தி, உங்களுக்குத்தான் எவ்வளவு துன்பங்கள். ஒன்றன் பின் ஒன்றாக வந்தால் என்னதான் செய்ய முடியும் என்றாள். நித்யா, ஒரு துன்பம் வரும் முன்பு, ஐயோ என்ன செய்யப் போகிறோம் என்று பயந்து நடுங்குகிறோம். அது வரும் பொழுது எப்படியோ ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும். பார்க்கலாம். ஆமாம், உங்கள் திட்டம் என்ன? அடுத்தது எங்கே? நான் நாளை காலை டில்லிக்கு புறப்பட்டு போகிறேன். அங்கு 3 நாட்கள்தான் தங்குவேன். பிறகு சென்னைக்கு திரும்புகிறேன். ஆனால் ஒன்று மிஸ்டர் மூர்த்தி, பெங்களூரு சென்ற பிறகு எனக்கு போன் செய்யுங்கள். முடிந்த பொழுது நான் பவானியை பார்க்க வருவேன். தாங்க்ஸ் நித்யா. இதற்குள் மதிய உணவிற்கான நேரம் வந்துவிட்டது. நித்யா மீண்டும் ஒருமுறை மூர்த்தியுடன் சென்று பவானியை பார்த்து ஆறுதலாகச் சில வார்த்தைகள் கூறிவிட்டு அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டாள். உணவு அருந்திவிட்டு அறைக்குச் சென்ற அவள் வெகுநேரம் மூர்த்தியைப் பற்றியே சிந்தித்தாள். அவள் மனதின் நோக்கம் அவளுக்கே புரியவில்லை. மறுநாள் காலை டில்லிக்கு புறப்பட ஏற்பாடுகளைச் செய்த பின்பு மிதமிஞ்சிய அலுப்பால் உறங்கிவிட்டாள். இந்திய நாட்டின் தலைநகர் தில்லி மாநகர். நித்யா பேராசிரியர் ராமனின் விருந்தாளியாகத் தங்கியிருக்கிறாள். மும்பையிலிருந்து வண்டியில் வரும் பொழுது அவருக்கு போன் செய்தாள். ராமநாதனும் அவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். வழக்கம்போல் எங்காவது லாட்சில தங்கலாம் என்று நினைத்த நித்யாவை அவர் விடவில்லை. ரயில் நிலையத்துக்கு காரை அனுப்பி கரோல் பாகில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு வரவழைத்து விட்டார். நல்ல வசதியான வீடு. உள்ளே நுழையும் போதே, வாம்மா நித்யா, பயணம் எல்லாம் சௌகரியமாக இருந்ததா என்று குரல் கொடுத்தார். வயது 50ற்கு மேல். தீர்க்கமான முகம், ஒளிவிடும் கண்கள், அடர்ந்த தலைமுடி, மரியாதையை வரவழைக்கும் தோற்றம். பைஜாமாவும் சட்டையும் அணிந்திருந்தார். உடம்பை வளைத்து கை கூப்பி நமஸ்காரம் செய்தாள் நித்யா. நல்லாரும்மா என்றார். எல்லாம் சௌகரியமாக இருந்தது சார். என்னால் உங்களுக்குச் சிரமம் என நித்யா கூறவும், அவர், ஆர்மாலிடி எல்லாம் வேண்டாம்மா. நானும் ராமநாதனும் ஒன்னா காலேஜில் படிச்சோம். நான் டில்லி வந்த புதிதில் ஒரே ஒரு தரம் அவன் வந்தான். அதன் பிறகு ரொம்ப நாள் கழித்து நீ வந்திருக்க எங்களுக்குச் சந்தோஷம்தான். பாகீரதி என்று குரல் கொடுத்தார். அவரை விட 3 அல்லது 4 வயது குறைவாக இருக்கும் அவருடைய மனைவிக்கு. அவள் வரும் போதே ராமன், இவதாம்மா என் தர்மபத்தினி. பாகீரதி, இவ நித்யா, என் சிநேகிதர் ராமநாதனின் பெண் என்றார். நித்யா மீண்டும் எழுந்து பாகீரதியை வணங்க, அந்த அம்மாள், வாம்மா என்று நித்யாவை வரவேற்றாள். பிறகு, முதலில் கை கால் அலம்பிக் கொண்டு வா, சாப்பிடலாம், அவர் உனக்காகத்தான் காத்திருக்கிறார் என்று சாப்பாடு பரிமாறும் மேசையை நோக்கிச் சென்றாள் பாகீரதி. ராமன், நித்யா, கீழே இருக்கும் இந்த அறையை நீ உபயோகித்துக் கொள்ளலாம். சாப்பிட்ட பிறகு உன் பெட்டிகளை அங்கே வைத்துக்கொள் என்று கூறியவாறே சாப்பிடத் தயாரானார். நித்யாவும் வந்தவுடன் பாகீரதி சுவையான உணவு வகைகளை பரிமாறினாள். ராமன் சாப்பிடும் பொழுதே சென்னையைப் பற்றி, அரசியலைப் பற்றி, சினிமாக்களைப் பற்றி என பல விஷயங்களை அலசினார். சாப்பிட்டானதும், நித்யா, மாமி, நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன் என்று அவ்வாறே செய்யவும், பாகீரதி சந்தோஷத்துடன், தினமும் நானேதான் சாப்பிடுவேன். என் பையன் யுஎஸ்ஸில் இருக்கிறான். என் பெண் சந்தியா காலேஜ் எக்ஸ்கர்ஷனுக்காக கோவா போயிருக்கிறாள். நாளை மறுநாள் வருவாள் என்று விவரித்தாள். பிறகு தன் பெட்டிகளை எடுத்துக்கொண்டு தனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்குச் சென்றாள். இரவு படுக்கப் போகுமுன் ராமன் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தார். ஏன் நித்யா, டில்லிக்கு நீ 3 நாட்கள்தான் ஒதுக்கியிருக்கிறாய். போதாதே? அங்கே நான் ஒரு உத்தேசமாக நாட்கள் போட்டு ரிசர்வ் செய்தேன். பரவாயில்லை, அப்புறம் ஒருமுறை வருகிறேன் என்றாள் நித்யா. சரி, நான் ஒரு பிளான் போட்டு தருகிறேன். நாளை முழுதும் உள்ளூர் விஜயம். அடுத்த 2 நாட்களும் ஆக்ரா, மதுரா, பதேபூர் சிக்ரி, ஜெய்ப்பூர் இங்கெல்லாம் போய்விட்டு 3ஆம் நாள் மதியம் வருவாய். மறுநாள் காலை நீ ரயில் ஏற வேண்டும். சரியா? சரி அங்கே என்று நித்யா சொல்ல அவரவர் தத்தம் அறையை நாடிச் சென்றனர். டில்லியில் செங்கோட்டை, பிர்லா மந்திர், உத்தர சுவாமி மலை என்று பல இடங்களைச் சுற்றிப் பார்த்தாள். ஆக்ராவின் தாஜ்மகாலும்
மதுராவின் புராண சரித்திரம் சம்பந்தப்பட்ட இடங்களும் அவளை பரவசமடைய வைத்தன. ஜெய்ப்பூர், பதேபூர் சிக்ரி போன்ற இடங்களின் சிறப்புகள் அவளை மிகவும் கவர்ந்தன. அந்த பயணத்தில் ஓர் எதிர்பாராத சந்திப்பும் ஏற்பட்டது. தாஜ்மகாலை பார்த்துவிட்டு வரும் பொழுது நித்யா என்று யாரோ கூப்பிட்டார்கள். திரும்பினாள். 2 வயது குழந்தையை தோளில் தூக்கிய வண்ணம் ஒரு பெண். பக்கத்தில் ஓர் இளைஞன் கையில் கூடையுடன் நின்றிருந்தான். நித்யா கூர்ந்து அந்த பெண்ணை பார்த்தாள். நித்யா, என்னை தெரியவில்லையா? நான் ரமா என்று அந்த பெண் சொல்லவும் நித்யாவிற்கு புரிந்துவிட்டது. ரமா, சாரி, பார்த்து ரொம்ப ரொம்ப நாளாகிவிட்டது. இது உன் குழந்தையா? உனக்கு கல்யாணமாகிவிட்டதா என்றாள். அசட்டு கேள்வி. ரமா சொல்லியே விட்டாள். இது என்னடி அசட்டு கேள்வி? இவர்தான் என் கணவர். விப்ரோவில் வேலை பார்க்கிறார். இவள் நித்யா, என் பள்ளி தோழி. நான் பிஎஸ்சி படிக்கப் போனேன். இவள் பிஇ படிக்கப் போய்விட்டாள் என்று ஒருவருக்கொருவரை அறிமுகப்படுத்தினாள். நித்யாதான் வர நேர்ந்ததைச் சொன்னாள். ரமாவின் மைத்துனர் ஆக்ராவில் டாக்டராக இருக்கிறார் என்றும் 1 வாரமாக ரமாவும் அவள் கணவரும் அங்கே தங்கியிருப்பதாகவும் அவள் சொன்னாள். நான் 2 நாளில் சென்னை வருவேன். உன் விலாசம் கொடு என்று நித்யாவிடம் கேட்டு வாங்கிக் கொண்டு தானும் தன்னுடைய விலாசத்தை அவளுக்கு கொடுத்தாள் ரமா. பிறகு விடை பெற்றுக் கொண்டனர். ஆகா, நாட்கள் ஓடிவிட்டன. நாளை சென்னை செல்ல வேண்டும். அவள் நித்யா ஊருக்கு புறப்படுவதற்கு முன்தினம் ராமனின் மகள் சந்தியா வந்துவிட்டாள். கலகலப்பாகப் பழகினாள். நித்யா சந்தியாவிற்கும் பாகீரதிக்கும் அருமையான பரிசு பொருட்கள் வாங்கிக் கொடுத்தாள். பேராசிரியர் ராமனுக்கு ஒரு விலையுயர்ந்த சால்வையை பரிசளித்தாள். நித்யா, என் சிநேகிதனின் மகளை பார்க்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு. சீக்கிரமே உன் கல்யாணத்தின் போது பார்க்கலாம் என்றார் ராமன். அவரே ரயில் நிலையம் வந்து நித்யாவை வழியனுப்பி வைத்தார். நித்யா ஏறியிருந்த ரயில் வண்டி சென்னையை நோக்கி வேகமாகச் சென்றது. சென்னை. சுமார் 1 மாதகாலம் ஓரளவிற்கு பல ஊர்களைச் சுற்றி பார்த்த பிறகு சொந்த ஊருக்கே வரும் உணர்ச்சி. அம்மாவும் அப்பாவும் ரயில் நிலையத்திற்கே வந்துவிட்டனர். அன்று வண்டி குறித்த நேரத்திற்கே வந்துவிட்டது. இடுத்துப் போன பெட்டிகளுடன் இன்னும் ஓரிரு சிறுபைகள் சேர்ந்துவிட்டன. அம்மாவும் பெண்ணும் மகிழ்ச்சியுடன் அணைத்துக் கொண்டனர். ராமநாதனின் முகத்தில் மகிழ்ச்சியும் பெருமையும் தாண்டவமாடின. என்ன நித்யா, உன் பிரயாணம் நீ எதிர்பார்த்தபடி த்ரில்லிங்காக உபயோகமாக இருந்ததா என்று கேட்டார். நன்றாக இருந்தது அப்பா. அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் விரிவாக போடப் போகிறேன் என்ற நித்யாவை, இப்பத்தானே ஊரிலிருந்து வருகிறாய், அதற்குள் அடுத்த பிரயாணம் பற்றி என்ன பேச்சு என்று சரோஜா அடக்கினாள். அப்பாவும் பெண்ணும் சிரித்தனர். வீட்டை அடைந்ததும் முதலில் அம்மா கையில் காபியும் சாப்பாடும் சாப்பிட்டாள். நடுவே கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் புறப்பட்டது. முதல் நிகழ்ந்தவற்றைச் சுருக்கமாக கூறினாள். ராதா, சியாமளா, ஆஷா, பவானி இவர்களைப் பற்றி கூறிய பொழுது சரோஜா அனுதாபப்பட்டாள். ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் ஒரொரு மாதிரி சோதனை என்றாள். சுகமும் துக்கமும் கலந்ததுதான் சரோஜா வாழ்க்கை. இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்று கண்டுபிடிக்க முடியாது. சில சமயம் நம்முடைய சுகதுக்கங்களுக்கு நாமே கூட காரணக் கருவிகளாகி விடுகிறோம். பெருமைக்கும் ஏனே சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் என்று நாம் படித்தில்லையா என்றார் ராமநாதன். சரியாகச் சொன்னீர்கள் அப்பா என்ற நித்யாதான் தன் பெற்றோர்க்கு வாங்கி வந்த பொருட்களையெல்லாம் கொடுத்தாள். அப்பா, அம்மா, நான் வேறு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும். ஆனால் இன்று வேண்டாம். 1 வாரம் போகட்டும். மேலும் இன்னும் 1 மாத லீவு பாக்கியிருக்கு. பார்த்து கொண்டு கேஞ்சல் பண்ணிக்கலாம். சரி நித்யா, நீ ஓய்வு எடுத்துக்கொள். அப்புறம் பேசலாம் என்று பெற்றோர் கூறவும் நித்யா மாடியில் தன்னுடைய அறைக்குச் சென்றாள். படுத்துக்கொண்ட நித்யாவிற்கு உடல் அலுப்பு இருந்தாலும் உறக்கம் வரவில்லை. மீண்டும் மீண்டும் தான் பார்த்த இடங்கள், மனிதர்கள் எல்லாம் நிழல் படங்களாக ஓடின. மும்பையை விட்டு வந்து 8 நாள்களுக்கு மேல் ஆயிற்று. மூர்த்தி ஏன் போன் செய்யவில்லை? பவானி எப்படி இருக்கிறாள்? சரி, நாமே கேட்போம் என்று மூர்த்திக்கு போன் செய்தாள். அவனுடைய செல்போன் நிரந்தரமாக அணைக்கப்பட்டு இருந்தது. பல முறை முயன்றும் பயனில்லை. மேலும் 1 வாரம் ஓடிவிட்டது. மூர்த்தியைப் பற்றி ஏதும் தெரியவில்லை. ராகுல் இன்னும் 5-6 நாட்களில் சென்னை வரப்போவதாகவும் திருமண தேதியை நிச்சயிக்கப் போவதாகவும் ஆஷாவிடமிருந்து போன் வந்தது. விவேக்குடன் பேசினாள்.
சியாமளா வெகு விரைவில் குணம் அடைவாள் என்று மருத்துவர் கூறினாராம். ராமன் அப்பாவிற்கு போன் செய்து, நித்யாவின் திருமணம் எப்பொழுது என்று கேட்டாராம். திடீரென்று ஒரு யோசனை. ஏன் ராவிற்கு போன் செய்யக்கூடாது? உடனே எண்ணத்தைச் செயலாக்கினாள். அங்கில் எப்படி இருக்கீங்க? மாமி சோக்கியமா என்று கேட்டுவிட்டு வேறு விஷயங்களை பேசினாள். பிறகு, ஆமாம் மூர்த்தி சார் ஊரில் இல்லையா? போன் செய்தேன் எடுக்கவில்லை என கேட்டாள். உனக்கு தெரியாதாம்மா? அவன் சிஸ்டர் மும்பையிலிருந்து வந்து 2 நாட்களுக்கெல்லாம் திடீரென்று இறந்துவிட்டாள். பாவம், அவன் குழந்தையை வைத்துக்கொண்டு திண்டாடுகிறான். இது நடந்து 10 நாட்களுக்கு மேல் ஆயிடுத்து. சரிம்மா, அப்பாவை விசாரித்ததாகச் சொல்லு என்று போனை வைத்தார். நித்யாவின் தலை சுழன்றது. பிரமித்துப் போய் உட்கார்ந்து விட்டாள். ராமநாதன் அன்று வீட்டிற்கு வரும் பொழுது சரோஜாவும் நித்யாவும் தீவிரமாக எதையோ விவாதித்துக் கொண்டிருந்தார்கள். முன் அறையில் ஒரு முக்காலியில் ஒரு சிறு சூட்கேஸ் வைக்கப்பட்டிருந்தது. என்ன டிஸ்கஷன்? ஆமாம், யார் ஊருக்கு கிளம்புகிறார்கள் என்று கேட்டார். உடனே நித்யா, நீங்க முதலில் காபி சாப்பிடுங்கள், நான் சொல்லுவேன். அம்மா, நான் பேசும்போது தயவு செய்து நீங்க பேசாதீங்க என்றாள். சரி என்று ராமநாதன் கைகால் கழுவிக் கொண்டு வந்து சரோஜா கொடுத்த காபியை பருகத் தொடங்கினார். அப்பா, நான் ஏற்கெனவே மூர்த்தி என்பவரை பற்றியும் அவருடைய தங்கை பவானியை பற்றியும் சொல்லியிருக்கிறேன். மேலும் அவர்கள் உங்கள் நம்பர் ஹரிராவின் பக்கத்து வீட்டில்தான் இருக்கிறார்கள் என்றும் உங்களிடம் சொன்னேன். பவானி திடீர் என இறந்துவிட்டாளாம். இன்று ராவிற்கு போன் செய்தபோது அவர் சொன்னார், நான் உடனே மூர்த்தியை பார்க்க வேண்டும். பாவம் அந்த குழந்தை. அதனால் இன்னும் சிறிது நேரத்தில் நான் பெங்களூரு போகிறேன் என்று நித்யா கூறியதும் ராமநாதன் குழப்பமடைந்தார். ஆமாம் நித்யா, நீ ஏன் மூர்த்தியை பார்க்க வேண்டும்? உனக்கு என்ன அக்கறை? அப்பா, நான் அன்று சொன்னேனே ஒரு முக்கிய விஷயம் பேசணுமின்னு. அது இதுதான். நான் மூர்த்தியை விரும்புகிறேன். அவர் மிகவும் நல்லவர். ராமநாதன் இதை ஓரளவு ஊகித்திருந்தார். இருந்தும் கொஞ்சம் அதிர்ச்சியை தவிர்க்க முடியவில்லை. என்ன நித்யா திடீரென்று? கல்யாணம் என்றால் எவ்வளவு விசாரிக்க வேண்டும்? அப்பா, நாளைக்கே நான் மாலையும் கழுத்துமாக வரப்போவதில்லை. முதலில் அங்கு போய் அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். பிறகு அவர் இங்கு வருவார். நாம் எல்லாரும் சேர்ந்து பேசின பிறகுதான் முடிவு எடுக்கப்படும். உணர்ச்சி வேகத்தில் எதையும் செய்ய மாட்டேன். என்னை நீங்கள் நம்பலாம். அம்மா, நீயும்தான். திடமான நித்யாவின் இந்த பேச்சை கேட்ட ராமநாதன், நித்யா, எனக்கு உன்னிடம் பூரண நம்பிக்கை உண்டு. நீ போய் வா எனவும் பெற்றோரிடம் விடை பெற்றுக்கொண்ட நித்யா வெளியே வந்தாள். திடீரென்று உள்ளே நுழைந்த நித்யாவை பார்த்து திகைத்தான் மூர்த்தி. நித்யா, வாங்க. ஏது திடீரென்று எப்படி உங்களுக்கு? என்றான். நித்யா மிகவும் கோபமாக பேசினாள். ஆமாம் மிஸ்டர் மூர்த்தி, அவ்வளவு பழகிவிட்டு ஒரு போன் கூடச் செய்யவில்லை. நான் போன் செய்தாலும் எடுக்கவில்லை. கடைசியில் நான் ஒரு ரயில் சிநேகிதி என்று தானே முடிவு கட்டிவிட்டீர்கள். அப்படியிருந்தால் மும்பையில் ஆசுபத்திரி வரை வந்திருப்பேனா என்று பொரிந்து தள்ளினாள். நோ மிஸ் நித்யா, என்னை தப்பாக எண்ணாதீர்கள். மும்பையிலிருந்து வந்து 2 நாட்களுக்குள் பவானி வயிற்றில் வலி என்றாள். ஆசுபத்திரி போவதற்குள்ளேயே உயிர் போய்விட்டது. நான் திகைத்து விட்டேன். கேசவனும் ராதிகாவும் செய்த உதவிக்கு ஈடு இணை கிடையாது. உங்களுக்கு நான் போன் செய்திருப்பேன். ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் முன்பின் தெரியாத ஒருவருக்கு உதவி செய்ய நீங்கள் வந்தால் உங்கள் குடும்பத்தவர் என்ன நினைப்பார்கள்? ராதிகாவும் அப்படித்தான் சொன்னார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவன் பேசியதில் சோகமும் நியாயமும் கலந்திருந்தன. நித்யா ஓரளவு சமாதானமானாள். ஆமாம், குழந்தை எங்கே? குழந்தையை ராதிகா பக்கத்திலுள்ள ஒரு சிறு குழந்தைகள் காப்பகத்தில் விட்டிருக்கிறாள். அவர்கள் நன்றாக பார்த்துக் கொள்ளுகிறார்கள். வேறு என்ன செய்வது? இந்தச் சமயம் கேசவனும் ராதிகாவும் அங்கே வர அவர்களுக்கு நித்யாவை அறிமுகப்படுத்தி வைத்தான் மூர்த்தி. தானாக உதவி செய்ய வந்த நித்யாவை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நீ எங்கள் வீட்டிலேயே தங்கலாம் அம்மா என்றான் கேசவன். அவர்கள் சென்ற பிறகு வெகுநேரம் மூர்த்தியும் நித்யாவும் மனம் விட்டு பேசினர். வாசலில் டாக்ஸி வந்து நின்ற சத்தம் கேட்டு வெளியே வந்த சரோஜா, டாக்ஸியிலிருந்து குழந்தையும் கையுமாக நித்யா இறங்குவதையும் கூடவே அவளுடைய பெட்டிகளைச் சுமந்த வண்ணம் ஓர் இளைஞன் வருவதையும் பார்த்துவிட்டு, என்னங்க என்று கூவிவிட்டாள்.
சொட்டு சொட்டாக காபியை ரசித்துக் குடித்துக் கொண்டிருந்த ராமநாதன் மடக் என்று ஒரே வாயில் குடித்துவிட்டு வாசலுக்கு ஓடி வந்துவிட்டார். இருவரும் வாசல்படி ஏறவும், ராமநாதன், நித்யா ஒரு நிமிடம் நில். மாலையும் கழுத்துமாக வரமாட்டேன் என்றவள், குழந்தையும் கையுமாக வருகிறாயே, இதற்கு என்ன அர்த்தம் என்று சற்று கடுமையாகவே கேட்டார். அப்பா, எங்களை முதலில் உள்ளே வரவிடுங்கள். ஒன்றும் குடி முழுகிவிடவில்லை. நிதானமாக பேசலாம் என்று நித்யா சொல்லவும், சரோஜாவும் ஆமாங்க என்றாள். ராமநாதன் முகத்தை கடுமையாகவே வைத்துக்கொண்டு தலையை அசைத்து அனுமதி அளித்தார். உள்ளே நுழைந்தவாறே, அப்பா, இவர்தான் மிஸ்டர் மூர்த்தி. இவங்க என் அம்மா அப்பா என்றாள் நித்யா. மூர்த்தி கை கூப்பி பெரியவர்களுக்கு வணக்கம் செய்தான். மூர்த்தி நித்யாவின் பெட்டிகளை ஓரிடத்தில் வைத்தான். ஒரு சோபாவின் மேல் ஒரு ரப்பர் ஷீட்டை போட்டு அதில் குழந்தையை படுக்க வைத்தாள் நித்யா. ஆசையுடன் நெருங்கிய சரோஜாவை பார்த்து கண்களை விரித்துச் சிரித்தது அந்த குழந்தை. சரோஜாவின் தாய் உள்ளம் பூரித்தது. சரி, அப்புறம் அதெல்லாம் ஆகட்டும், காபி கொண்டு வா என்றார் ராமநாதன். சரோஜா உள்ளே சென்று எல்லாருக்கும் காபி கொண்டு வந்தாள். குழந்தைக்கு என கேட்ட அவளிடம் தயாராக வைத்திருந்த பால் புட்டியை நீட்டி, அம்மா இதில் கொஞ்சம் பால் கொடு என்றாள் நித்யா. ராமநாதன் மூர்த்தியிடம், நீ எங்கேயப்பா வேலை பார்க்கிறாய் என்றார். சார், நான் பி. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ். நான் ஹைடெக் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் இன்ஜினியராக வேலை பார்க்கிறேன். சென்னையில் கூட எங்கள் கம்பெனியின் பிரான்ச் ஒன்று சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறார்கள். என் பெற்றோர் இருவரும் இப்பொழுது இல்லை. வேறு சொந்தக்காரரும் கிடையாது. பெங்களூருவில் என் சிநேகிதர் கேசவன் வீட்டு மாடியில் குடியிருக்கிறேன். உங்கள் நம்பர் ஹரிராவ் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர். இவ்வாறு தன்னை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைந்துவிட்டான். நித்யாவும் சரோஜாவும் அவன் கூறியதை கேட்டனர். நித்யா குறுக்கிட்டு, அப்பா, அவர் அவருடைய ஆபீஸ் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிவிடுவார் என்றாள். ராமநாதன் சரோஜாவை பார்த்தவாறே, மூர்த்தி, நானும் ஆபீஸ் போக வேண்டியிருக்கு. உன் தங்கையை பற்றி நித்யா சொன்னாள். ஆம் சாரி. எதற்கும் இன்று மாலை வாருங்கள். நிதானமாக பேசலாம் என்றார். அப்பாவின் இந்த வார்த்தைகளால் சமாதானமடைந்த நித்யா, மிஸ்டர் மூர்த்தி, நீங்கள் புறப்படுங்கள். நான் குழந்தையை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுகிறேன். இன்னும் 15 நாட்கள் எனக்கு லீவு இருக்கு. ஏதாவது ஏற்பாடு செய்யலாம் எனவும் மூர்த்தி அனைவரிடமும் விடை பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். அவன் சென்றதும் ராமநாதன், கண்ணியமான பையனாகத்தான் தெரிகிறான் என்று சொல்லிவிட்டு குழந்தையின் அருகில் வந்தார். நித்யா புட்டியில் நொசிக்குள் பாலை பருகிக் கொண்டு முகத்தில் மலர்ச்சியுடன் காட்சி அளித்த அந்த குழந்தையை பார்த்ததும் அவர் மனம் கசியத்தான் செய்தது. சரி நித்யா, நான் சாப்பிட்டுவிட்டு புறப்படுகிறேன் என்ற சரோஜாவை தனக்கு உணவு பரிமாற சொன்னார். அன்று பகல் பொழுது சரோஜாவிற்கும் நித்யாவிற்கும் சரியாக இருந்தது. குழந்தைக்கு வேண்டிய பொருட்களையெல்லாம் நித்யா பார்த்து பார்த்து வாங்கி வந்தாள். ஒருவர் குழந்தையை பார்த்து கொள்ளும் போது மற்றவர் சாப்பிடச் சென்றனர். அன்று அவர்கள் வீட்டில் வேலை செய்யும் சாந்தா, அட யாரும்மா இது பாப்பா என்று வம்பு கேட்டாள். அவள் சென்றதும் நித்யா, அம்மா, இனிமேல் ஒவ்வொருவராக கேட்பார்கள். இவனை மாடியில் என் அறையில் வைத்துக் கொள்ளுகிறேன். மாடிப்பக்கம் கொஞ்ச நாட்கள் யாரும் வரவேண்டாம் என்றாள். சரோஜா திடீரென்று கடகடவென்று வெகுநேரம் சிரித்தாள். அம்மா, இப்படிச் சிரித்தே பார்த்திராத நித்யா. என்னம்மா, என்ன விஷயம் என்று கேட்டாள். எனக்கு கலியாணம் நடந்து நீ பிறந்த பொழுது எனக்கு உன்னை வளர்க்க முதலில் மலைப்பாக இருந்தது. உன் பாட்டிதான் எனக்கு உதவி செய்தாள். ஆனால் நித்யா, நீயோ கலியாணம் ஆகும் முன்பே குழந்தை வளர்ப்பில் கெட்டிக்காரியாகிவிட்டாய். அதை நினைத்தேன், சிரிப்பு வந்தது என்றாள் சரோஜா. ஒரு குழந்தையின் முகத்தை பார்த்தால் கோடி பாவம் போகும் என்பார்கள். குழந்தை அந்த இரு பெண்மணிகளுக்கும் மிகப்பெரிய ஆனந்தத்தை அளித்தது. ராமநாதன் வந்த பிறகு சிறிது நேரம் கழித்து அவர்கள் வீட்டிற்கு மூர்த்தி வந்தான். நீண்ட நேரம் எல்லாரும் பேசினார்கள். ராமநாதனுக்கு தன் மகள் மேல் மிகுந்த நம்பிக்கை உண்டு. ஆனால் சிலர் வேறுவிதமாகப் பேசுவார்களோ என்ற கவலை. சரோஜாவால் இப்படியும் சொல்ல முடியவில்லை, அப்படியும் சொல்ல முடியவில்லை. மூர்த்தி கூடச் சொன்னான், நித்யா, நீ என்னை மணந்து கொண்டால் அது என்னுடைய பெரிய பாக்கியம். அதற்கும் மேலே என் தங்கையின் குழந்தைக்குத் தாயாகவும் இருக்க மனப்பூர்வமாகச் சம்மதிக்கிறாய்.
யாரும் கட்டாயப்படுத்தாமலேயே. ஆனால் நன்றாக யோசித்துக்கொள். பின்னால் என்றாவது ஒருநாள் தப்பான முடிவு எடுத்துவிட்டோமோ என்று வருந்தக்கூடாது. மூர்த்தி, நீங்கள் உங்கள் தங்கைக்காக எவ்வளவு சிரமப்பட்டீர்கள். அப்படியானால் அவள் குழந்தை நல்ல முறையில் வளர வேண்டாமா? தான் ஓர் அனாதை என்று அவன் ஒருநாள் நினைத்தால் உங்கள் தங்கையின் ஆன்மா சாந்தி அடையுமா? என்றாள் நித்யா. நித்யா, நான் என் தங்கைக்குச் செய்தது கடமை. நீ செய்வது தியாகம். கடமையைக் கடனே என்று செய்துவிடலாம். பவானியை ஏதோ ஒரு தர்ம ஆசுபத்திரியில் சேர்த்து விட்டு உங்கள் வேலைகளை பார்த்திருக்கலாமே. அதற்காக கோயமுத்தூர், பெங்களூரு, மும்பை என்று ஏன் அலைந்தீர்கள்? அது மட்டுமா என்னுடைய பெற்றோருக்கும் வயதான காலத்தில் நான் செய்ய வேண்டும், அது கடமை. ஆனால் என் சுகத்தில் சில அம்சங்களையும் குறைத்து கொண்டால்தான் அது தியாகம். நாம் இருவருமே ஒரே எண்ணத்தோடு இருந்தால் அது எவ்வளவு எளிது. இப்படி ஒருவரை ஒருவர் அறிந்து புரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் என்ன பிரச்சினை வரும்? நித்யாவின் இந்த வாதத்திற்கு யாரும் பதில் கூற முடியவில்லை. ராமநாதன் பெருமையுடன், வெல் செட், நித்யா. கடவுளின் அருளும் எங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு உண்டு. கங்க்ராட்ஸ் மூர்த்தி. நித்யா கூறுவதற்கு நீங்கள் கட்டுப்பட்டுத்தான் இருக்க வேண்டும் என்றார். அளவற்ற ஆனந்தத்தினால் மூர்த்தியால் பதில் பேச முடியவில்லை. எழுந்து நித்யாவின் கரங்களை பற்றிக் கொண்டான். அன்றிரவு எல்லாருக்கும் உணவு இனித்தது. குழப்பங்கள் தீர்ந்த நள்ளிரவாக அமைந்தது. சில முக்கிய செய்திகள். விரைவில் மூர்த்தி நித்யா திருமணம் சென்னையில் விமரிசையாக நடந்தது. ஹரிராவ், ராதிகா, கேசவன், ரோஷினி, ஆஷா, ராகுல் தம்பதி, விவேக் குடும்பத்தினர், கண்ணன், ராதா எல்லாரும் வந்திருந்தனர். சேலத்திலிருந்து குமாரின் அப்பா மட்டும் வந்திருந்தார். பேராசிரியர் ராமன், பாகீரதி, சந்தியா மூவரும் 2 நாட்கள் முன்னதாகவே வந்துவிட்டனர். ராமன் டில்லி, சென்னை பற்றிய சமூக அரசியல், பொருளாதார விஷயங்களைப் பற்றி பயங்கரமான ஜோக்குகள் அடித்து வந்தவர்களை அசத்திவிட்டார். நித்யாவின் அலுவலகத்திலிருந்து எல்லாருமே வந்திருந்தனர். குறும்புக்கார விசுவநாதன், பார்த்தியா, என்னுள் மனம் சொன்னது என்று அன்றே நான் சொல்லவில்லையா? இப்ப நம்பறியா நித்யா என்றார். சரோஜா, ராமநாதன் தம்பதிகளுக்குத்தான் உண்மையில் அதிகப்படி வேலை. குழந்தையையும் பார்த்துக் கொள்ள வேண்டுமல்லவா? இந்த திருமணம் நடந்து சில மாதங்களுக்குள் மூர்த்தி சென்னை கிளைக்கே தன் கம்பெனியில் மாற்றல் வாங்கிக் கொண்டு விட்டான். இனி என்ன? காலச்சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம். நன்றே, வணக்கம்.